பல்வேறு மாவட்ட நிகழ்வுகளை கொண்ட நம்மூர் செய்திகள் அடுத்தடுத்து வர உள்ளன. பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் கடந்த 2 நாட்களில் 22 அடி உயர்ந்துள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக 41 அடியாக இருந்த நீர்மட்டம் தற்போது 62 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 36 கனஅடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீருக்கும் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டதால் காவிரி ஆற்றிற்கான நீர்வரத்து வினாடிக்கு 12,000 கனஅடியாக சரிந்துள்ளது. 14,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை 12,000 கனஅடியாக குறைந்துள்ளது. நீர்வரத்து குறைந்தாலும் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளது. முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் நீர்வரத்து வினாடிக்கு 1,156 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தற்போது அணையின் நீர்மட்டம் 133.80 அடியாகவும் நீர் இருப்பு 5,586 மில்லியன் கனஅடியாகவும் உள்ளது. தமிழகத்திற்கு 1000 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் தமிழக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் மீண்டும் அனுமதி அளித்துள்ளனர். அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நேற்று நீர்வரத்து அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தற்போது நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,784 கனஅடியாக உயர்ந்துள்ளது. அணையின் மொத்த உயரம் 52 அடியாக உள்ள நிலையில் தற்போது 50.55 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. அணையின் பாதுகாப்பு நலன் கருதி அணையிலிருந்து வினாடிக்கு 1,410 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இதனால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் யாரும் இறங்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தியாகி இமானுவேல் சேகரனின் 68வது நினைவு தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். இமானுவேல் சேகரன் பிறந்த ஊரான செல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அவருக்கு செல்லூர் கிராமத்தில் சிலை நிறுவ வேண்டும், மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதேபோல பல்வேறு அரசியல் கட்சிகளின் பல்வேறு அமைப்பினரும் இமானுவேல் சேகரனின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பரமக்குடியில் அமைக்கப்பட்டு வரும் இமானுவேல் சேகரன் மணிமண்டபமும் சிலையும் இன்னும் 2 மாதங்களில் திறக்கப்பட உள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இமானுவேல் சேகரனின் 68வது நினைவு தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். கிட்டத்தட்ட 95% பணி நடைபெற்று பரமக்குடி நகராட்சிக்கு சொந்தமான இடத்துல நினைவு மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. உள்ளே சிலை வைக்கின்ற இறுதிப் பணிகள், அவருடைய திருவுருவ சிலை வைக்கின்ற இறுதிப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 மாதங்கள்ல அந்த மணிமண்டபம் சிலையும் திறக்கப்படும் என்ற செய்தியை இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. வனவிலங்குகளிடமிருந்து பாதுகாப்பு வழங்க வேண்டும், சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வியாபாரிகள் சங்கம் போராட்டம் நடத்தி வருகிறது. இதனால் 10,000 கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் இயங்கவில்லை. ஒரு சில தோட்ட நிறுவனங்களும் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளன. அறுவடை இயந்திரங்கள் பற்றாக்குறை ஏற்படும் சூழல் உருவாகி உள்ளதால் வேளாண் பொறியியல் துறையினர் மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். காவிரி படுகையில் அடுத்த 10 நாட்களில் அறுவடை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் தனியார் அறுவடை இயந்திரங்களுக்கு அதிக வாடகை செலுத்த வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகியிருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக அரசு இதற்கு தீர்வு காண வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தெற்கு ரயில்வேயில் முதல் அம்ரித் பாரத் ரயிலை ஈரோட்டிலிருந்து சென்னை பெரம்பூர் வழியாக பீகார் மாநிலம்
ஜோக்பானி வரை இயக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ரயில் சேவையை பிரதமர் மோடி வரும் 15ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். வந்தே பாரத் போல் வேகமாக செல்லும் திறனுடைய இந்த ரயிலில் ஏசி வசதி இருக்காது. ஈரோட்டிலிருந்து வாரந்தோறும் வியாழக்கிழமை காலை 7 மணிக்கு புறப்படும் ரயில் மறுமார்க்கமாக பீகார் மாநிலம் ஜோக்பானியிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7:30 மணிக்கு புறப்படும். கொடைக்கானல் நகரின் முக்கிய நீர் ஆதாரமான மனோரத்னம் சோலை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சமீபத்தில் பெய்த தொடர் மழையால் வறண்டு கிடந்த அணைக்கு நீர்வரத்து தொடங்கியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீர் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க அணையை சுற்றியுள்ள நீரை உறிஞ்சும் அந்நிய வகை சவுக்கு மரங்களை அகற்றி புல்வெளிகளை உருவாக்க வேண்டும் என நீண்ட காலமாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து சவுக்கு மரங்களை முழுமையாக அகற்ற நகர்மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என நகர்மன்ற தலைவர் செல்லதுரை தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் வாழை இலை விலை கடுமையாக குறைந்துள்ளது. கடந்த வாரம் முகூர்த்த நாட்களால் ஒரு கட்டு வாழை இலை 6500 ரூபாய்க்கு விற்பனையானது. தற்போது முகூர்த்த நாட்கள் இல்லாததாலும் தொடர் மழை காரணமாகவும் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. தற்போது ஒரு கட்டு வாழை இலை வெறும் 400 முதல் 800 ரூபாய் வரை மட்டுமே ஏலம் போகிறது. திருவாரூர் மாவட்டம் திருநாட்டிய தாங்குடி வெள்ளையாற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 2 சிறுவர்களை துணிச்சலுடன் செயல்பட்டு பெண் ஒருவர் காப்பாற்றினார். ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த மாங்கனி என்பவர் தண்ணீரில் சிக்கிக் கொண்ட 2 சிறுவர்களின் அலறல் சத்தம் கேட்டு ஆற்றில் குதித்து அவர்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்தார். அவருக்கு உதவியாக செயல்பட்ட இளைஞர் ஒருவர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிறுவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். துரிதமாக செயல்பட்டு சிறுவர்களை காப்பாற்றிய மாங்கனிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சேலம் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொலுபொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை தொடங்கியுள்ளது. பல்வேறு விதமான தனி பொம்மைகளும் ராமர் ஜனனம், கல்யாண செட் போன்ற செட் பொம்மைகளும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. 15 ரூபாய் முதல் 12,000 ரூபாய் வரையிலான விலைகளில் உள்ள இந்த பொம்மைகள் வாடிக்கையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. கொலுபொம்மை கண்காட்சி அக்டோபர் 3ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து அதிகரிப்பால் காய்கறிகளின் விலை குறைந்துள்ளது. 80 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ பீன்ஸ் 30 ரூபாயாக குறைந்துள்ளது. 1 கிலோ கேரட் 40 ரூபாய்க்கும், பீட்ரூட், உருளை உள்ளிட்ட காய்கறிகள் கிலோவுக்கு 5 ரூபாய் முதல் 7 ரூபாய் வரை குறைந்து விற்பனை செய்யப்படுகின்றன. இதேபோல திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டிலும் வரத்து அதிகம் காரணமாக அவரை மற்றும் புடலங்காய் விலை குறைந்துள்ளது. அவரைக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், புடலங்காய் 20 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடந்து வரும் மேம்பாட்டு பணியால் மேலும் 2 விரைவுகள் வரும் 17ஆம் தேதி முதல் நவம்பர் வரை தாம்பரத்திலிருந்து இயக்கப்பட உள்ளன. எழும்பூரிலிருந்து செல்ல வேண்டிய பெரும்பாலான விரைவு ரயில்கள் தாம்பரத்திலிருந்து தற்காலிகமாக இயக்கப்பட்டு வருகின்றன. இதற்கிடையே எழும்பூர் தஞ்சாவூர் உழவன் விரைவு ரயில், எழும்பூர் கொல்லம் விரைவு ரயில் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலியிலிருந்து ராமேஸ்வரம் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர் ஒருவர் செல்போனில் பேசிக்கொண்டே பேருந்தை இயக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சுமார் 10 நிமிடங்களுக்கும் மேலாக ஒரு கையில் செல்போனையும் மற்றொரு கையில் ஸ்டேரிங்கையும் பிடித்துக் கொண்டு அவர் பேருந்தை கவனக்குறைவாக இயக்கியுள்ளார். பேருந்தில் பயணம் செய்த ஒருவர் இதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டு பயணிகளில் 11,61,000 பேர் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்துள்ளனர். மத்திய அரசின் சுற்றுலா அமைச்சகம் சார்பில் தஞ்சாவூரில் நடைபெற்ற பயிலரங்கத்தில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையிலும் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம் வகிப்பதாக மத்திய சுற்றுலா அமைச்சகத்தின் சென்னை மண்டல உதவி இயக்குநர் பத்மாவதி தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளை ஈர்க்க தஞ்சை பெரிய கோயில் மற்றும் பிற முக்கிய இடங்களில் மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் யானை தெய்வானை 4 மாதங்களுக்கு பிறகு சரவண பொய்கையில் ஆனந்தமாக குளித்தது. கோயில் பின்புறம் உள்ள குடிலில் குளித்து வந்த தெய்வானைக்காக சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 5 அடி ஆழத்தில் ஒரு புதிய குளியல் தொட்டி கட்டப்பட்டுள்ளது. கடந்த 4 மாதங்களாக பராமரிப்பு பணிகள் நடைபெற்றதால் சரவண பொய்கையை பயன்படுத்தாமல் இருந்த தெய்வானை தற்போது பணிகள் முடிவடைந்த நிலையில் புதிய தொட்டியில் குளித்து மகிழ்ந்தது. சேலம் மாவட்டம் எடப்பாடி பூலாம்பட்டி பகுதியில் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட மரவள்ளி கிழங்குக்கு போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு டன் 10,000 முதல் 11,000 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது 7,000 முதல் 8,000 ரூபாய் வரை மட்டுமே விலை கிடைப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். பூச்சி தாக்குதலால் மகசூல் குறைந்துள்ளதால் தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். காரைக்கால் மாவட்டம் அக்கம்பேட்டை மீனவ கிராமத்தில் சுனாமி ஒத்திகை நடைபெற்றது. சுனாமியில் சிக்கியவர்களை எவ்வாறு பாதுகாப்பாக மீட்பது மற்றும் காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பது போன்ற பயிற்சிகளை பொதுமக்களுக்கு செய்து காண்பித்தனர். இந்த ஒத்திகையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். திருவாரூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இருவேறு சமூகத்தைச் சேர்ந்த காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்டனர். நாகப்பட்டினத்தில் கல்லூரி படித்த பிரவீன் மற்றும் வைஷ்ணவி ஆகியோர் 4 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இவர்களது காதலுக்கு பெண் வீட்டில் எதிர்ப்பு இருந்ததால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் திருமணம் செய்து கொண்டு பாதுகாப்பு கேட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் மாணவர்கள் உலக சாதனை படைத்துள்ளனர். 75 மாணவர்கள் ஒன்றிணைந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் கொண்டு மோடியின் 20 அடி உருவப்படத்தை 3 மணி நேரத்தில் வரைந்துள்ளனர். இந்த முயற்சி த கிங்டம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அமைப்பால் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை தடுக்க தமிழக அரசு புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அங்கீகாரத்தை வழங்க மாநில மற்றும் மண்டல அளவில் புதிய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வெளி மாநில மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களின் விண்ணப்பங்களை இனி இந்த குழுக்கள் பரிசீலிக்கும். தேவைப்பட்டால் காவல்துறை விசாரணைக்கு பிறகே அனுமதி வழங்கப்படும். இந்த நடவடிக்கை உறுப்பு திருட்டு போன்ற குற்றங்களை தடுக்க உதவும் என அரசு தெரிவித்துள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இருவீட்டார் சம்மதத்துடன் திருநங்கையை வாலிபர் ஒருவர் திருமணம் செய்துள்ளார். தாரமங்கலத்தைச் சேர்ந்த சரவணகுமார் என்பவர் டெக்ஸ்டைல் நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் அதே நிறுவனத்தில் பணிபுரியும் சேலத்தைச் சேர்ந்த திருநங்கை சரோ என்பவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவீட்டார் சம்மதத்துடன் இருவருக்கும் சுயமரியாதை திருமணம் நடைபெற்றது. இதில் உறவினர்கள் கலந்து கொண்டு தம்பதிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழக அரசால் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியை தனக்கு கிடைத்த 10,000 ரூபாய் நிதியை பள்ளியின் வளர்ச்சிக்கு வழங்கியுள்ளது அனைவரது பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. சேலம் மேச்சேரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பணிபுரியும் பட்டதாரி ஆசிரியர் அருள்மொழி, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சந்தோஷ்குமார் ஆகியோருக்கு நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது. இந்நிலையில் விருதுடன் வழங்கப்பட்ட 10,000 ரூபாய் பணத்தை அருள்மொழி பள்ளி வளர்ச்சிக்காக வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு கேடயம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் சுமார் 2 மணி நேரம் கனமழை பெய்ததில் கீழ்பஜார் மற்றும் அரசு மருத்துவமனை பகுதியில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. திருத்தணி முருகன் கோயிலின் 365 படிக்கட்டுகள் முதல் சரவண பொய்கை திருக்குளம் வரை மழைநீர் அருவி போல் பெருக்கெடுத்து ஓடியது. மழைநீருடன் சேர்ந்து கழிவுநீரும் தேங்குவதால் காந்தி சாலை, சார் பதிவாளர் அலுவலகம் போன்ற பகுதிகளில் வசிப்போர் கடும் அவதியடைந்தனர். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற வரி முறைகேடு வழக்கில் மேயரின் கணவர் பொன்வசந்த் மற்றும்
பில் கலெக்டர் ரவிச்சந்திரன் ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை மதுரை மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இந்த வழக்கில் பொன்வசந்த் முக்கிய நபர் என்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என்று அரசு தரப்பு வாதிட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவர்களின் ஜாமீன் மனுவை நிராகரித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே உள்ள ஆதனப்பட்டி கிராமத்தில் சோழர் காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டுடன் கூடிய 4 சூளக்கல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஆதனூர் குளம் மற்றும் வயல் பகுதி சோழ கடம்பேஸ்வரரின் என்பவரால் ஒரு சிவன் கோயிலுக்கு தானமாக வழங்கப்பட்டதை இந்த 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு குறிப்பிடுவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். கரூரில் சாலையில் சென்ற இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. கரூர் அரசு மருத்துவமனையில் பிசியோதெரபிஸ்டாக பணிபுரியும் சக்திவேல் என்பவர் ஓட்டிச் சென்ற வாகனம் சர்ச் கார்னர் பகுதியில் தீப்பிடித்து எரிந்தது. உடனடியாக வாகனத்தை நிறுத்திவிட்டு அவர் தப்பி ஓடியுள்ளார். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயல்பட்டு தீயை கட்டுப்படுத்தினர். மழையிலும் வாகனம் தீப்பிடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு பகுதியில் பேரிடர்கால மீட்பு நடவடிக்கை குறித்த செயல்விளக்க நிகழ்ச்சி நடந்தது. இதில் பேரிடர்கால மீட்பு நடவடிக்கைகளை தீயணைப்புத் துறையினர் ஒத்திகையாக செய்து காண்பித்தனர். இதன்படி கயிற்றுப்பாலம் அமைத்து மாணவ மாணவிகளை நடக்க வைத்தனர். ஆற்றின் மேல் கயிறு கட்டி உள்ளே சிக்கியிருப்பவர்களையும் கால்நடைகளையும் மீட்கும் நடவடிக்கைகளை தத்ரூபமாக நிகழ்த்தி காண்பித்தனர். நீர்நிலைகளில் மயங்கி நிலையில் உள்ளவர்களை மீட்பது குறித்தும் செயல் விளக்கமாக செய்து காண்பித்தனர். தஞ்சாவூர் அருகே பால தண்டாயுதபாணி கோயிலில் 5 சிலைகள் கொள்ளை போனது. புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் அருகே பழமையான பால தண்டாயுதபாணி கோயில் உள்ளது. இக்கோயிலில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த 1.25 அடி உயரமுள்ள முருகன் சிலை, தலா 1 அடி உயரமுள்ள வள்ளி தெய்வானை சிலைகள் உள்ளிட்டவற்றை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். சென்னையிலிருந்து திருச்செந்தூருக்கு வந்த ஆம்னி பேருந்தில் அனுப்பப்பட்ட 52 சவர நகைகள் திருடப்பட்டுள்ளன. காயல்பட்டினத்தைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் செய்யது அபுதாகிருக்கு சென்னையிலிருந்து தங்க நகைகள் பார்சலாக அனுப்பப்பட்டது. ஆறுமுகநேரியில் அவர் பார்சலை வாங்க சென்றபோது நகைகள் காணாமல் போனது தெரியவந்துள்ளது. திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டில் உள்ள கட்டிடத்தின் மேல்கூரையிலிருந்து சிமெண்ட் காரை பெயர்ந்து விழுந்தது. இதனால் அங்கிருந்த பெண்கள் பதறியடித்து ஓடினர். அது குறித்து பேசிய திட்டக்குடி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் தற்காலிகமாக தாய் சேய் பிரிவு அறை மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.